நாடாளுமன்றத்தில் பாதகமான பல சட்டங்கள் வருவதற்கு ஆதரவாக இருந்த ஒரே கட்சி அதிமுக என்று திமுக எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேச அனுமதி மறுப்பதாக தெரிவித்தார். அதிமுக நாளைக்கு இப்போதெல்லாம் வேடம் போடுகிறார்களா, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்துவிட்டோம், இஸ்லாமியர்கள் எங்கள் பக்கம் வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்கிறார்களே, அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள். இந்த நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் என்ற பாடக சட்டம் இஸ்லாமியர்களை புறக்கணித்து நிறைவேற்ற நேரத்தில் முஸ்லிம்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், இலங்கை தமிழர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்பட்ட திருத்தத்தை நீ ஏன் எதிர்த்தாய் என்று கேளுங்கள். அவர்கள் மட்டும் ஆதரித்திருந்தால் இன்றைக்கு இந்தியாவில் எல்லோரும் நலமுடன் வாழ்ந்திருப்பார். ஆக இரட்டை வேடம். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நீட் தொடர்பாக அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது கொண்டு வருகிற தீர்மானத்துக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி ஆதரவு தருகிறார். காரணம் மக்கள் பிரச்சனை. ஆனால் அவர்கள் திமுக கொண்டு வந்த திருத்தம் என்பதாக மட்டுமில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால் அன்றைக்கு அந்த சட்டம் நிறைவேறியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.